என்ன சொல்றேன், உனக்கு உபத்திரவம் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க, அப்பதான் நடக்கும்ன்றான். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை சொல்லிடு. இயேசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை. அவர் பட்ட பயங்கரமான பாடு, அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், டே நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது. அப்படி தானே சொல்லுவார். அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் தான் ரொம்ப பாடு அனுபவிச்சேன், உனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன், அதோட வந்துருங்கிறார். நான் சிலுவை சுமந்துட்டேன், அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை, ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னேன். நேற்று இரவு சாப்பிட போகும்போது ஞாபகம் வருது, இப்போ இரவு சாப்பிட போகும்போது பாஸ்டர் ஒரு நல்ல காரியம் சொன்னாங்க, அருமையான ஒரு தாட் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள் கொடுத்துருக்கிறாரு. அந்த முள் எது வேணாலும் இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது வியாதியாக சரீரத்தில் இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருங்கிறாரு. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த முள் போகணும், அந்த முள்ளை ஜெயிக்கணும், நீ போராடக்கூடாது. அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள உன்னை நிலைநிற்க பண்ணும். அருமையான தாட். எனக்கு ஆண்டவர் அதை எப்படி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா, உன் தலைக்கு மேலே ஒரு முள் இப்படி வச்சுட்டேன், உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தும் போது உன்னை அறியாமலே தலை இப்படி தூக்கும், ரைஸ் தி லார்ட், முள் டக்குன்னு குத்தம், திருப்பி இல்லை கீழே குனி, இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வெளிப்பாடு எது வந்தாலும் தலை இப்படியே தான் இருக்கணும், மேலே போயிடக்கூடாது. நான் தான், நமக்கு நம்மளை மாதிரி யாரு, நம்மளை மாதிரி பாடுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி பேசுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு யாரு, முள் டொக்குன்னு குத்தம். அந்த முள் எது வேணாலும் இருக்கும். பொதுவாக பிரசங்கியாருக்கு யாராக இருக்கும்னா வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கும். நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு பிரசங்கம், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு. அங்கே போன உடனே பாஸ்டர்மா சொல்லுவாங்க, சாப்பிடுவோமா? அந்த அம்மா கிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் இருக்காது. பாஸ்டர் அப்படி இதாவது, ஏன்னா கேட்டால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏம்மா இன்றைக்கி எப்படி பிரசங்கம் இருந்துச்சு? என் அப்பவும் போல் தான் இருந்துச்சு, என்ன பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைப்பா, வாங்க சாப்பிடுவோம், சப்புன்னு போயிடும். ஊரில் இருக்கிறவனே என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ட்டு நல்லா பாட்டு பாடிட்டு போன உடனே வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அருமையாக இருந்துச்சு பிரதர். அவர் சொல்லுவார், நடுவில் பிசிறு தட்டில் நமக்கு இவன் வேணுன்ட்டே சொல்கிறான்னா, நிறைய நேரத்தில் நமக்கு அப்படி 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 ஆண்டவரே அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டு நம்மளை யாருமே கரெக்ட் பண்ணாதவங்க இருந்துட்டாங்கன்னா, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண போகிறோம்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை கூட்டிகிட்டே இருக்கணும். அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு இடத்துல எங்கே போனாலும், நான் சில நேரத்தில் இந்த யூடியூப்கில் வந்து இதை சிலர்லாம் போடுவாங்களே வீடியோ, நான் அவங்கள அப்படி தான் நினைப்பேன். நம்மளை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதர்களாக இருக்கிறார்கள். நம்மக்கிட்ட இருக்காது, குறையே இருக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவன் ஏதோ ஒரு குறைய எடுத்து சொல்லுவான். ஒருத்தர் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருந்தார், ரொம்ப ஒரு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. அவர் கீழே போட்டிருந்தார், என்ன சட்டை போட்டிருக்கிறீங்க? அவர் அந்த செய்தி முழுக்க அவர் செய்தியே பார்க்கல, என்ன பார்த்துருக்கிறாரு? சட்டையை பார்த்துருக்கிறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் ஏன் சட்டையை பார்த்தான் அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் தோணுச்சு, ஓ சட்டையை ஒழுங்காக போடணும் போல், இந்த சட்டை அந்த ஆளை செய்தி கேட்க விடாமல் பண்ணிருச்சு. சட்டை என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுங்காக போட்டிருக்கணும் போல். அன்னிலேருந்து பார்த்தேன், கொஞ்சம் நீட்டாக ஒழுங்காக சட்டை போட ஆரம்பித்தேன். முந்தியெல்லாம் எப்படி வேணாலும் வந்து நிற்பேன், இப்போ கொஞ்சம் சட்டையை கொஞ்சம் நீட்டாக போடணும்னு முடிவெடுத்திருக்கேன். காரணம், அது கூட ஒருத்தர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, பார்க்க விடாமல் பண்ணுது. இதை கூட கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். பல நேரங்களில் நம்மை குட்டுகிறதுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறாரு. இதுதான் உபத்திரவம். நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி ரொம்ப மேலே போக போக சில காரியங்களை கர்த்தர் வைப்பார். ஆனால் இது எதுவுமே தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். வனாந்தரத்தின் பாதையில்
எந்த பரிசுத்தவானும் மரித்து போக மாட்டான், செத்து செத்து பிழைப்பானை ஒழிய அவன் சாகவே மாட்டான். கர்த்தர் அவனை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்த்துருவார். அதான் நிஜம். செத்து செத்து பிழைப்போம், அது நடக்கும். அதுவும் குறிப்பாக ஊழியக்காரன் பிள்ளைகள் இருக்குல்ல, நமக்கு நல்ல ஊழியம் போதுன்னா சில நேரத்தில் பிசாசு அங்கே தான் வந்து கை வைப்பான். நல்ல பீக்கில் ஊழியம் இருக்கும், ஏதாவது நல்ல மீட்டிங் போகும், முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஃபோன் வரும், பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உடனே வாங்கன்னு. ஒரு சந்தோஷமும் மனசில் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி. இது பயங்கர சீரியஸாக சில நேரத்தில் நடக்கும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டேன், ஒரு காரியம் நடக்குது, இந்த பக்கம் பார்த்தா பையனை கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நேராக கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. 1.5 வயசு பையனுக்கு கையிலலாம் என்னவோ போட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்கிறாங்க. வாசல்லேருந்து ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு தானே ஊழியம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? நம்ம இப்படி கேட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படிலாம் சவுண்டு வரவே வராது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏதாவது ஒரு வசனம் உள்ளுக்குள்ள அப்படி பேசுவார். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணுற ஊழியம் அப்படி தான், தைரியமாக இரு, பிள்ளை செத்து செத்து பிழைக்கும், சாகாது ஒரு நாளுன்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு கண்டிப்பாய் அவசியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் வந்து நிற்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:9 வாசிங்க. 6:9. தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் இவங்க எல்லாம் ரத்த சாட்சி. ஃபஸ்ட்டு குரூப் பரலோகத்தில், அதாவது ஆவியில் பார்க்குறாரு அவர். 2வது 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பை குத்தி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். 10 நான் நினைக்கிறேன் 10 இல்லை 12வது வசனத்தில் இருக்கும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 7 இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றது அதே அதிகாரத்தில் 7:14 7:14 வாசிங்க. ரெண்டாவது குரூப் எதில் வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவம். 3வது குரூப் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15:2. ரத்த சாட்சியா மரிச்சவங்க, அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படியாம அவனுக்காக அவனை எதிர்த்து நின்று செத்தவங்கன்னு அர்த்தம். இது 3வது குரூப். 4வது குரூப் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 20:4. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இவங்களையும் பாருங்க, இவங்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உபத்திரவத்தை சந்திச்சு கிறிஸ்துவுக்காக மரித்து ஜெயம் கொன்று உயிர் தெழுந்தவன் தான் அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிறவன். அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா நிலை, பலிபீடத்துக்கிட்ட, சிங்காசனத்துக்கிட்ட, அப்புறம் பூமியில் அரசாட்சி செய்கிறவன், கண்ணாடி கடல்கிட்ட இருக்கிறவன், யாரை வேணாலும் பாருங்க, ஏதோ ஒரு உபத்திரவம் அவனுக்கு இருந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே வந்திருக்கிறான். நீங்கள் ரிச்சர்ட் உம்ரன் ஐயாவோட புக்கை படித்து பாருங்க, படும் வேதனையில் பரம வெற்றி. அவருக்கெல்லாம் இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவில் ஜெயிச்சு அந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி லட்சக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் உபத்திரவத்தில் உன்னை சாக விட மாட்டார். உன் மூலமாக அநேகரை வாழ வைக்கிறவர். இன்னைக்கு கடைசி காலம் அப்படி ஆகி போச்சு. வெள்ளை போலமே கிடையாது, கசப்பே கிடையாது, உனக்கு அதுவே கிடையாது. இப்படி சொன்னவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் தான். உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு ஜனங்க கிட்ட வந்து கள்ளோபதேசமா சொல்றாங்க. தயவு செய்து நீங்கள் மனவாட்டி சபையா மாறணும்னா, இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கலாம்.
நீங்க சில நேரத்தில் கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது, ஏன் அந்த மாதிரி பாதையில் கடந்து போகிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே, இது எப்போ மாறும், என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி உள்ளம் ஏங்குகையில் நீங்க பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போன பாதை, இது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் நான் உன்னை நடத்துகிறேன் என்றால் முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை மனவாட்டியை மாற்றுவதற்கு தான் இந்த பாதையில் நடத்துகிறேன். நீ படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வீணாய் போகாது. அது உன்னை சுத்திகரிக்கிறது. இன்னும் நீ கர்த்தரை உறுதியா பிடிப்பீங்க, இன்னும் வசனத்துக்கு நேரா போவீங்க, இன்னும் ஜெபத்துக்கு நேரா போவீங்க. நல்லா பாருங்க, ஒரு உபத்திரவம் முடியும் போது நீங்க கர்த்தர்கிட்ட க்ளோஸ் ஆயிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். ஆசீர்வாதத்தில் தடுமாடுகிற சபை உபத்திரவத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அது என்ன ஃபார்முலானே தெரியாது. உபத்திரவத்தில் அவங்க உண்மையா இருப்பாங்க ஆண்டவருக்கு, ஆசீர்வாதம் வரும்போது தான் தடுமாறுவாங்க. அந்த உபத்திரவம் பல நேரங்களிலே நம்மை உருவாக்குகிறது. ரெண்டாவது, இப்போ சுத்திகரிப்பு காரியம் நடக்குது. 12 மாதம் ஒவ்வொரு நாளும் மணவாளனை சந்திப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். இந்த சுத்திகரிப்புக்குள்ளே போகிறவங்களுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. 2:13 எஸ்தரின் புஸ்தகம். நல்லா கவனிங்க. இப்படி போகிற பெண்கள் ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ளே போய், கன்னி மாடத்துலேருந்து அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவுக்கு மணவாட்டியாக மாறணும்னு நினைக்கிற பெண்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, அவள் வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் தியானிக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வசனத்தை முடிஞ்சால் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அந்த 13ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அதாவது ராஜாவுக்கு என்று சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இப்போ ராஜாவுக்காக செலக்ட் பண்ணி சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. இப்போ அரண்மனைக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, வருகையில் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜோடிக்கப்பட்ட பெண் கன்னி மாடத்திலிருந்து, சபையிலிருந்து தன்னோடு கூட பரலோகத்துக்கு போக, அரண்மனைக்கு போக, இப்போ சபையிலிருந்து நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். கன்னி மாடத்துல எங்க போறோம்? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போக போறாங்க. அப்படி போகும்போது அந்த பெண் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அவளுக்கு, இப்போ நல்லா கவனிங்க, அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போறவ என்ன கேட்பா? நான் கேட்கறது புரியுதா? இப்போ அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறானா, தான் வீட்டுக்கு என்னென்னலாம், தனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவ என்ன செய்வா? கேட்பா. ஆனால் இப்போ இவ எங்கேருந்து எங்கே போறா? கன்னி மாடத்திலிருந்து ராஜா அரண்மனைக்கு போறா, ராஜாவை பார்க்க போறா. அப்போ ராஜாவை பார்க்கும் போது இவ கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும். அப்போ இவ என்ன கேட்பா? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்போ இவளுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, நீ ராஜகுமாரத்தியா மாறணும், உனக்கு என்ன கேட்குறியோ நான் தரேன், ஆனால் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியா மாறிடணும். ஏன்னா வஸ்திக்கு பதிலாக உன்னை கொண்டு வரணும். இப்போ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்போ இந்த பெண் என்ன பண்ணுவா? பொதுவாக சாதாரணமாக அந்த பெண் என்ன பண்ணுவா? ராஜாவுக்கு என்ன பெர்ஃப்யூம் பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அதை போடு, இப்போ அடுத்து ராஜாவுக்கு என்ன மாதிரி நகை பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு எப்படி முடிவாரனா பிடிக்கும் அந்த மாதிரி வாரு, அதுக்கான கிளிப்பு கொடு, அந்த மாதிரி பின்னு போடு, ராஜாவுக்கு என்ன மாதிரி செருப்பு போட்டால் பிடிக்கும் அந்த மாதிரி கலரில் செருப்பு போடு, அடுத்து ராஜாவுக்கு என்ன கையில் கொண்டு போனால் சாப்பிடுவாரு அந்த மாதிரி. இவ கேட்கறது எல்லாம் எதுக்காக இருக்கும்? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி ராஜகுமாரத்தியா மாறுறதுக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ போகிறது அரண்மனைக்கு. ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது எல்லா பெண்களும் செஞ்சது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது, எஸ்தர் முறை வந்தபோது நல்ல கவனிங்களேன், ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் அவ வேற ஒன்றையும் கேட்கவில்லை. ஏன்?
ஏன்? இப்போது எஸ்தருக்கும் மற்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ்தர் மட்டும் ராஜகுமாரத்தையாக மாறிட்டாங்க, மற்ற பெண்கள் மாறலை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தனை பெண்களுக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நல்ல எண்ணம், எப்படியாவது ராஜகுமாரத்தையாக மாறிடணும், ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும். அதனால் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் யோசித்து செய்கிறாங்களோ, யோசித்து தான் செய்வாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க, யோசித்து எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க? யோசிக்கவே இல்லை. அந்த ஏகா கிட்ட போய் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது, ஏகாவுக்கு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா அவன்தான் ராஜாவுக்கு ராஜகுமார்த்தியை ஏற்பாடு பண்ணுறவன், ரெடி பண்ணி ராஜகுமார்த்தியை மாற்றினவன், அவன் தான் வஸ்தியை மாற்றினவன். இப்போ போய் ஏகாட்ட ராஜாவுக்கு ராஜகுமாரத்துக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதை மட்டும் எனக்கு கொடு. இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜகுமார்த்தியாக கற்புள்ள கன்னிகையாக நீங்கள் மாறணும்னா இந்த ரெண்டு காரியம் இங்கே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். இந்த நாமத்தில் கிடைக்கிற அத்தாரிட்டியை ராங்காக யூஸ் பண்ணுற ஒரு குரூப். இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போவும் சொல்கிறேன், ஒரு குரூப்பு தங்களுக்குன்னு வாங்கிக்குது. ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பார், நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ராஜாவாக்கும்படி ஐஸ்வர்யனாக்கும்படி தருத்திரரானார். ஆண்டவரே எங்களுக்கு நேரம் கொடுங்க, வீடு கொடுங்க, ஊரத்துக்கு பக்கத்தில் அந்த கொடுங்க, ஆண்டவர் எடுத்துக்க. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிறது ஃபார்முலா, அது லா, சட்டம். கர்த்தர் சொன்னது கொடுத்துருவார். இப்போ ஒரு இளையகுமாரன் போய் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா தகப்பனே, அவன் மட்டும்தான் பாருங்க, மூத்த குமாரன் அப்படி பேச மாட்டான், இளையகுமாரன் மட்டும்தான் அப்படி பேசுவான். தகப்பனே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அம்மா. அப்பா பிரித்து கொடுத்தாரா இல்லையா? அப்பா அட்வைஸ் பண்ணாரா அவனுக்கு ஏதாவது? ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டார், ஒரு அட்வைஸ் கூட பண்ணவே இல்லை அப்பா. இப்போ பாருங்க, உங்ககிட்ட பையன் வந்து கேட்டால் நீங்கள் ஒரு 50 ரூபா கேட்டால் 50 கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா? எதுக்கு, ஏன், எவ்வளோ எவ்வளோ மிச்சம் வரும் கேட்பீங்களா மாட்டிங்களா? கன்ஃபார்மாக கேட்போம் இல்லையா? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 50 காசுங்கிறது அப்போ பெரிய பணம். 50 காசுங்கிறது பெரிய பணம். 50 காசு எங்கள் அம்மா கொடுத்துட்டு மறுநாள் கேட்பாங்க, நேற்று 50 காசு கொடுத்தனே மிச்சம் எங்கே அப்படிம்பாங்க. செலவாயிடுச்சுன்னா அடி சாத்திடுவாங்க, நீ ரொம்ப செலவு பண்ணுற தெரியுமா அப்படின்ட்டு 25 காசாக கட் பண்ணிடுவாங்க. 25 காசு கொடுத்துட்டு சாயங்காலம் கேட்பாங்க, 25 காசுக்கு என்ன பண்ண? அப்போல்லாம் அந்த 5 காசுக்கு தேன் மிட்டாயின்னு ஒன்று விற்கும், அதுதான் நம்ம கண்ட ஒரே ஸ்வீட்டு. இப்போ நம்ம பையன் கேட்குற சாக்லேட்டே 300 ரூபா ஆகுது. ஆமாம் தானே? சவரமாங்கிறான் 100 ரூபாயாம். நம்மலாம் சவரமாவை கேட்டால் நம்மளை உருட்டியிருப்பானுங்க, அன்னைக்கு உருட்டி நசக்குன்னு வாயில் கடிச்சிருப்பாங்க, மரியாதையாக போயிருப்பாங்க. நம்ம கண்ட ஒரே சந்தோஷம் தேன் மிட்டாய் தான். அந்த தேன் மிட்டாயே இவ்வளோண்டு தான் இருக்கும், அதை ஸ்கூலில் வாங்கி வீடு வரைக்கும் கடிச்சிக்கிட்டே வருவேன், தீந்துடக்கூடாதுன்னு. ஆமாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் என்ன மாதிரி பூமர் அங்கிளுக்கு தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் வயசானவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இல்லை? ஒரு மாங்காய் பெத்தா 10 காசு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி கடிச்சிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்துடுவேன், 2 கிலோமீட்டருக்கு. கடைசி துண்டு வீட்டு வாசலை தான் வந்து உள்ளே போடுவேன். எனக்கு அதில் ஏன் அப்படி சாப்பிட்டுட்டே வந்தேன்னா, கூட வரவங்களை விருப்பேற்றுறதுக்கு. அவனுக்கிட்ட இருக்காது, நம்ம சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே வருவான், டே எனக்கடா எனக்கடாம்மா, வாடா வாடா வாடான்னு கூட்டே போவோம். கடைசி யோசிச்சு பாருங்க, ஒரு 25 காசு கொடுத்தா கணக்கு கேட்குற ஃபாதர்ஸ், ஒரு 50 காசு கொடுத்தா கணக்கு. இப்போவும் அப்படித்தான். நல்ல அப்பா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்பா கன்ஃபார்மாக ஒரு கேள்வி கேட்பார். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கிட்ட கேட்க முடியல. பொதுவாக ஆண்டவர் இந்த மனைவி காசு கேட்டால் கொடுக்காத கணவன் இருக்கான்ல, அவனுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்துட்றாரு. முதல் குழந்தை பொன் குழந்தையாக கொடுத்துட்றாரு. மனைவி கேட்டவொடனே அவர் கேட்பார், எதுக்கு? இல்லைப்பா இதெல்லாம் வாங்கணும், நீ ரொம்ப செலவு பண்ணுற தெரியுமா, நீ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லுவார் கணவர். கரெக்டாக பொன் குழந்தை தான் அந்த ஆளுக்கு பிறகுது, நான் பார்த்துட்டேன். அந்த பெண் குழந்தை இருக்குல்ல, நல்லா வளர்ந்த உடனே அப்படி வந்து பக்கத்தில் உட்காந்து 200 கொடுங்க. அப்பா இப்படி பார்ப்பாரு, ஏமா நீங்கள் கொடுங்க. அப்பா எடுத்து கொடுப்பாரு. அந்த கார்னர்லேருந்து அந்த ஒய்ஃப் இப்படி பார்க்கும், படுபாவி 50 ரூபாய்க்கு 50 கேள்வி கேட்டால், பொண்ணு கேட்டால் 200 ரூபா எடுத்து கொடுக்குற அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு முதல் பொண்ணு.
நான் எதெல்லாம் விதைச்சனோ அதெல்லாம் நானும் பார்க்குறேன். அது இயல்பு, தகப்பனுடையதான இயல்பு, அப்படி தானே வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த இளையகுமாரன் போய் கேட்டோன்னே அப்பா என்ன பண்ணிடுவார், எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார், சொத்தை கொடுத்துருவார். அவருக்கு நல்லா தெரியும் அவன் அதை அழிக்க போகிறான், அவனோட கேரக்டர் அவனுக்கு தெரியும். ஆனாலும் தகப்பனேன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த நாமத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதன்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் இப்ப தராரு. ஆனால் இது எல்லாம் ராஜாவுக்கு பிரியமானு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வாங்குறதெல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இல்லை, ஆனால் கேட்கறது இயேசுவின் நாமத்தினால. அது பரலோகத்தினுடைய கிங்டம் சட்டம். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கிடைக்கும், கொடுத்துரு. ஏன் துன்மார்க்கனே தரையா, என் பையன் கேட்குறான் குடியா, அவன் இளையகுமாரன் குடு, அவன் எங்கள் அப்பான்ற பேச்சில் கேட்குறான், அவன் சொல்கிறான் அப்பாட்ட கேளு, ஆடி கார் கேளு, அவன் போராடுறான் அப்பா கொடுங்க, கொடுத்தால் ஒளியமோ விட மாட்டேன்னு யாக்கோ மாதிரி நைட்லாம் அழுகுறான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு கழுவான், எதையாவது பார்த்துருவான். இவருக்கு தெரியும் கல்யாணம் பண்ணால் அவன் செத்தான்னு நல்லா தெரியும், இவன் அழுவான். அந்த பொண்ணு தான் ஆண்டவரை வேணும், டே வேணாண்டா உனக்குன்னு ஆண்டவர் உணர்த்துவார். கேட்க மாட்டான், ஆண்டவரே எனக்கு கொடுங்க. ஆண்டவர் சரி என் நாமத்தினால கேட்குற போ, கொடுத்துருவாரு. சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கும், பாஸ்ட்டுங்க தான் ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவான், ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் தான் உங்ககிட்ட கேட்டனாலும் நீங்களா கொடுக்கலாமா கொஞ்சம். அதில் வேற ஒருத்தர் எங்கிட்ட சொன்னான், ஆண்டவர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருந்தாருன்னா அப்பயே எஸ்கேப் ஆகிருப்பேன், கொடுக்காம விட்டுட்டாருன்னா. பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறோம் இதை கேட்குறோம், ஆண்டவர் கொடுத்துறாரு. கொடுக்காத தேவனே கிடையாது. நான் சொல்லுவேன், என் அனுபவத்தில் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவனை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. The one and only God. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் தருவார், எல்லாம் அப்படி கொடுக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பிரியமா கொடுக்கிறாருன்னா இல்லை. பல நேரங்களில் ஊழியத்திலும் இது நடக்குது, விசுவாச வாழ்க்கை நடக்குது.